Hello viewers, இந்த வீடியோல நம்ம சுவையான chilli chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स. இது ரொம்ப ஒரு ஈஸியான சைடு டிஷ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே फ्रेंड्स, இந்த chilli chicken ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. chilli chicken பண்றதுக்கு முதல்ல நம்ம அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் தயிர் ஊத்திக்கலாம். ஒரு கப் தயிருக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஒரு கப் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரையிலிருந்து 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் chilli chicken மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்படி உங்களுக்கு இன்னும் மொறுமொறுப்பா வேணும்னா நீங்க இன்னொரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு முட்டை, எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கலக்கினதுக்கு அப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1/4 கிலோ சிக்கனுக்கான மிக்ஸ்டர். இப்போ நம்ம இந்த மிக்ஸ்டர் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா எல்லா ஃபுல் சிக்கனும் வந்து இந்த மிக்சருக்குள்ளே சப்மர்ஜ் ஆகிருக்கணும். அதாவது சிக்கன் வந்து வெளியெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே உள்ளே வந்து அமுங்கி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஒரு கிளிங் ஃபிலிமில் சுற்றி மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழிச்சு இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ வந்து இது நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதை ஃப்ரை பண்ணலாம். சில்லி சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிப்போம். அப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இல்லை எண்ணெய் ஏற்றுப்போம். இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும், அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வேகும். எண்ணெய் நல்லா சூடாகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வுட்டில் ஏதாவது உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு மரக்கட்டை வந்து பொரியணும். இப்படி பொரிஞ்சிச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டையை சுற்றி லைட்டாக பபிள்ஸாக வருது. அப்படி வந்துருச்சுன்னா இது வந்து பொரியறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தள்ளி போடுங்க, அப்போதான் நல்லா இந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகும். எல்லாத்தையும் வந்து ஒரே ஃப்ரையில் போட்டுறாதீங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அதை வேக விடுங்க. லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆனால் தான் உள்ளே வந்து வேகும். அப்படின்னா வெளியே மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து வேகாது. இதே மாதிரி நல்லா கொஞ்ச நேரத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஈஸியாக உள்ளே போச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப கஷ்டமாச்சுன்னா அது வந்து வேகலைன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகுது, சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்தோடனே நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெட் கலரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சுவையான சில்லி சிக்கன் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.